அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு அடுத்த 25 நாட்களில் சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக எதிர்பாரா மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அதே போல ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய திரிகோண ராசிகளை பார்வையிடுகிறார். திரிகோணம் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய திரிகோண ராசிகளை பார்வையிடுகிறார்கள். திரிகோண ராசிகள் பலம் பெற்றால் வருகின்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் பெருமளவு குறைந்துவிடும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய ராசிக்கு 3க்குரிய சூரியனும் குருவும் இணைந்திருப்பது தனித்துவமான சிறப்பை காட்டுதுங்க. எல்லாவற்றையும் விட இந்த தருணங்கள்ல ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதனால் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருப்பதும் பல பிரச்சனைகளை தருங்க. அதே போல் சூரியனும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. செவ்வாயை பார்ப்பதால் இரத்த அழுத்தம், மனதில் பரபரப்பு, தேவையில்லாத டென்ஷன் போன்றவை ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வராக பெருமானை வணங்குங்க. பலமான வாழ்வு கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.